கேழ்வரகு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம முளைக்கட்டிய கேழ்வரகு மாவும் பாரம்பரிய அரிசி வகைகளை பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து ஒரு புட்டு பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோ சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். முளைக்கட்டிய கேழ்வரகு எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஃபுல் வீடியோ கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 2 கப்பு கேழ்வரகு மாவுக்கு 1 கப் அளவுக்கு நார்மல் பச்சரிசி இடியாப்ப மாவும் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக கொடுக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். அரை கப் அளவுக்கு பாரம்பரிய அரிசி வகைகளை பொடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு ஒரு வெந்நீரில் நம்ம தெளித்து இந்த புட்டு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இதை கையில் நீங்கள் பிடிச்சிட்டு உதுத்து விட்டிங்கன்னா பிடிக்கும் போது குழக்கட்டை மாதிரி வரும். அதுக்கப்புறம் உதுத்து விட்டால் ஈஸியாக உதுத்துரும். இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அரை முடி தேங்காயில் 2 ஏலக்காய் போட்டு நான் துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம குழா புட்டு சட்டி வச்சுருக்கிறதுனால நான் அதில் அடியில் தேங்காவை போட்டுட்டு மேலே அந்த லேயர் போட்டிருக்கோம். ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவும் அதுக்கு மேலே திரும்பவும் தேங்காய் கொடுத்து இது பண்ணியிருக்கோம். இது பார்க்க நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு இது பண்ணியிருக்கோம். இந்த புட்டு சட்டி இல்லாதவங்க நார்மலாக இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு அது மேலே இந்த மாவை ரெடி பண்ணி வச்சதை போட்டுட்டு அது 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அது ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். அதுக்கு குறைவாக எடுத்தாலும் வேகாமல் இருக்கும். இந்த குழா புட்டுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா ஆவி வர்றது நல்லா தெரியும். ஆவி வர ஸ்டார்ட் ஆன 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து கூட சாப்பிட்லாம். கொஞ்சமாக நெய் விட்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிடும்போது இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாரம்பரிய அரிசி நம்ம சேர்த்துருக்கிறது, கேழ்வரகையும் முளைக்கட்டி நம்ம சேர்த்துருக்கிறது, இப்படி எல்லாமே கூடுதல் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். குழந்தைங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்றதுனால நீங்கள் இது வாரத்தில் 1 நாள் 2 நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.